Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குற்ற வழக்கில் தொடர்புடைய இளைஞர் குளத்தில் பதுங்கி போக்கு காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருவிலைக்காடைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் இறைச்சி வாங்க சென்றபோது ஏற்பட்ட தகராறில் விஜய் என்பவர் தனது நண்பர்களான ஸ்டாலினுடன் சேர்ந்து ஸ்டீபனை வெட்டியுள்ளனர். இது குறித்து ஸ்டீபன் அளித்த புகாரின் பேரில் விஜய் பிடிபட்ட நிலையில் பறக்கை குளத்தின் கரையில் அமர்ந்திருந்த ஸ்டாலின் காவல்துறையை கண்டதும் குளத்தில் மூழ்கி போக்கு காட்டியுள்ளார். தீயணைப்புத்துறை உதவியுடன் 1 மணி நேரத்திற்கு பிறகு ஸ்டாலினை பிடித்தனர். விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை மீது குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் கிராமத்தில் அமைக்கப்படவிருந்த நாவாய் அருங்காட்சியகம் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அழகன்குளம் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனையடுத்து அப்பகுதியில் நாவாய் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. இந்நிலையில் அருங்காட்சியகம் மண்டபத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவல் கிராம மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அருங்காட்சியகம் இடமாற்றம் செய்யக்கூடாது என கோரி அழகன்குளம் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் இறந்த மனைவியின் உடலை மீண்டும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வலியுறுத்தி கணவர் மனு அளித்தது பரபரப்பானது. மருதம் கமழ்வெளியைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்ற 60 வயது பெண் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மண்ணை சாலையில் போலீஸ் வாகனம் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதில் பிரேத பரிசோதனை அறிக்கை தவறாக உள்ளதால் சின்னப்பிள்ளையின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வலியுறுத்தி அவரது கணவர் முருகேசன் ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை சாமானிய மக்களுக்கானவர்களாக இல்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாநகராட்சியின் 21வது வார்டில் காலி இடத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுரோடு ரயில் நகர் பகுதியை ஒட்டியுள்ள காலி இடத்தில் பல மாதங்களாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதன் அருகே தனிநபர் வணிக வளாகம் கட்டுவதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் கொசுக்கள் உற்பத்தி நிலையமாக மாறியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியத்தோடு செயல்படுவதால் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ வீடு நிலத்தை அடைச்சிவிட்டு வீடு கட்டுறாங்க. அதை கொஞ்சம் இடம் விட்டுட்டு பண்ணுங்கன்னு அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடை காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று கட்டுறாங்க. அப்புறம் இங்கே எல்லாம் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இந்த பாலம் போட்ட பாலத்தை அடைச்சிட்டு பாலத்துக்கு மேலே கடை கட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ எல்லாம் அடைச்சிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து நடத்துனரும் பள்ளி மாணவனும் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நல்லாட்டூருக்கு சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்த நிலையில் தற்காலிக நடத்துனர் மாணவர்களை எச்சரித்து அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவனும் நடத்துனரும் மோதிக்கொண்டதில் நடத்துனர் காயமடைந்து பூனிமாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் நடைபெற்று 2 மணி நேரமாகியும் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.